ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, நான் உன்னை இப்படி நினைக்கவே இல்லை. ஆனால் எதற்காக நீ இப்படி செய்தாய் தங்கமே? உன் மீது நான் கோபமாக இருக்கிறேன். நீ என்னுடைய கோபத்தை தணிக்க வேண்டும் என்றால் இதற்கு மேலாவது இதை செய்யாமல் இருந்தால் மட்டுமே போதுமானது. உன்னை பற்றி பேசுகிறான், உன்னை எப்பொழுதும் குறை கூறுகிறான், தேவையில்லாத வார்த்தையால் உன்னை காயப்படுத்துகிறான் சிலர் என்று தெரிந்தும் அவரிடம் பேசுவது, அவரை பார்த்தால் நீ எப்பொழுதும் போல பேசுவது, உன்னுடைய குடும்பத்தில் நடக்கும் சில விஷயங்களை பகிர்வது, இப்படி இருந்தால் என்ன செய்ய முடியும் சொல்? உன் வாழ்வில் யார் ஒருவன் உனக்கு துரோகம் செய்கிறான், யார் உன்னை காயப்படுத்துகிறானோ அவன் வாழ்வில் நீ எந்த ஒரு இடத்திலும் கடுகளவு கூட இருக்கக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையிலும் அவனை நீ சேர்த்து கொள்ளவும் கூடாது. எந்த மனிதனும் யாரையும் கவலைப்படுத்தவும் கூடாது, கண்ணீர் சிந்த வைக்கவும் கூடாது. எவன் ஒருவன் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தானோ அவனிடமே நீ போய் பேசுவது, திரும்ப திரும்ப உன்னுடைய குடும்பத்தின் நலனை பற்றியும் கவலைகளை பற்றியும் பகிர்வது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கவில்லை. அது என்னை இன்னும் கோபத்திற்குத்தான் கொண்டு செல்கிறது. தங்கமே, வாழ்வில் நாம் எப்படி முன்னேற வேண்டும் என்று நினைப்பது மட்டுமே நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு யாரை பார்த்தாலும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் விஷயத்தை ஒரு பக்கமாக எடுத்துக்கொண்டு சென்று சொல்வதெல்லாம் மிக மிக தவறான ஒரு விஷயம். உன் வாழ்வில் பல முறை உன்னுடைய வாழ்க்கையில் இதே போல பல முறை பல தவறுகளை செய்து இதற்கு மேல் செய்ய மாட்டேன் அம்மா என்று என்னிடமே சொல்லி உள்ளாய். திரும்ப திரும்ப செய்தால் என்ன? செய்யக்கூடாது தங்கமே. உன் வாழ்வில் நடப்பதை யாரிடமும் பகிராதே. நீ பகிர பகிர உன் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் என்று நினைக்கிறாய். சொல்லும் நேரம் மட்டுமே அடுத்தவர்கள் உனக்கு ஆறுதலான வார்த்தை சொல்வார்கள். அதுவே நீ போன பிறகு பின்பு அதையே வைத்து பேசுவார்கள். புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ளலாம். ஆனால் புரிந்து கொள்ளவில்லை என்றால் உன் வாழ்க்கையிலிருந்து உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. வாழ்க்கை என்பதை சாதாரணமான ஒரு விஷயம் என்று நினைத்து விடாதீர்கள். அதில் நிறைய சூட்சமம் உள்ளது. அதற்கு தகுந்தது போல் நடந்தால் நம் பணக்காரன், நம் நிம்மதியானவன். அது எதுவுமே தெரியாதவன் போல் இருந்தால் நம் வாழ்வில் கஷ்டம்தான். புரிந்து கொள். நான் சொல்வதை நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்று நம்புகிறேன். இதற்கு மேல் தவறு செய்தால் நான் எதுவும் செய்ய முடியாது, எதையும் சொல்லவும் மாட்டேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.